அவன் வந்து நம்மள த்ரெட்டன் பண்ற அளவுக்கு. அப்ப நம்மளால எப்படி நிக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஐடியாலஜிக்கல் ரூட்டிங் இருக்கிறதுனால. என்ன ஐடியாலஜிக்கல் ரூட்டிங் இருக்குனாக்கா, "நீ வாடா, நீ வேற அப்படி தான் பேசுவ எங்களுக்கு தெரியும்" அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதனால தான் நம்மளால அது நிக்க முடியுது. அது வந்து கவர்னன்ஸ்ல எவரிடே கவர்னன்ஸ்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்கீம் ஒண்ணு வருது அப்படின்னா, நம்ம ரொம்ப கண்ண குத்திட்டு பார்க்கணும். நான் இது எங்க கொண்டு போய் விடும்? ஏன்னா நம்ம ஒரு பாதையில வந்துகிட்டு இருக்கோம். ஒரு பாதைய நோக்கி போயிட்டு இருக்கோம். அத டீரெயில் பண்றதோ, அத டிஸ்ரப்ட் பண்றதோ, அல்லது தலைகீழா மாத்துறதோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் புரொடெக்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமயத்தில நீங்க சாக்ரிஃபைஸும் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப அதனால தான் வந்து அவன் வந்து நீங்க NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய நீங்க அடாப்ட் பண்ணிட்டு, மும்மொழிக் கொள்கைய நீங்க கொண்டு வரலன்னா, அந்த பணத்த குடுக்க மாட்டேன்னு அவன் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவன் செயல்பட்டாலும் கூட, நம்ம என்ன செய்ய வேண்டிய இடத்துக்கு ஆறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பணம் நீ வந்து வை, நாங்க எப்படி வாங்கணுமோ வாங்கிக்க தெரியும் எங்களுக்கு. நாங்க இப்ப எங்க சொந்த ரிசோர்ஸஸ்லேருந்து அத போட்டு நாங்க மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த பாதையில போ வேண்டியது இருக்கு. அது வந்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, தட் ஆட்ஸ் டூ யுவர் பிரஷர். அந்த பிரஷர் நம்மளால எப்படி தாங்க முடியுது? நமக்கு எங்கேருந்து அந்த மாரல் இது வருது, கரேஜ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தி ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷன் தான்.